ஹலோ மக்களே, ஜானி ஹிமாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கடைசியில் நம்ம மணி செம மாசா பத்மாவை கைது செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதிலிருந்து நம்ம மாயா பத்மாவை காப்பாற்றினாங்களா, பத்மாவோட மனசு மாறிச்சா? வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜானியும் செம மாஸ் பண்ணி அப்படியே அம்மன் ரூபத்தில் வந்து பத்மாவை பயமுடுத்தி இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் பயந்து போய் அந்த வேண்டுதலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல பத்மாவை நீ சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது மாயாவையும் சீனுவும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு தெரியாமலே ஒரு கல்லை தூக்கி அப்படியே நம்ம பத்மாவோட மடியில் அப்படியே கட்டி வைக்கிறாங்க சாரியை வச்சு. அப்போ நம்ம பத்மா கிட்ட இதை வச்சு அப்படியே இந்த கோவிலை சுற்றி வரணும் அப்படி சொல்லும்போது பத்மாவும் என்ன பண்ணுறது, கனவுல வர அம்மன் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, இனி அதையும் மீறி நம்ம ஏதாவது பண்ணோன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துடுமோன்னு சொல்லிட்டு பத்மா பயந்து போய் அந்த கல்லை அப்படியே மடியில் வச்சுட்டு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க கோவிலில். கொஞ்ச நேரம் ஆனவுடனே பத்மாவுக்கு அதை தாங்கவே முடியலை. நம்ம ஜானகி எல்லாரும் அப்படியே சுற்றி இருந்து எப்படியாவது பத்மாவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க கடவுளே, மாயாவும் சீனுவையும் பத்மாவே ஒன்று சேர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதலை பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பார்வதியும் பத்மா கிட்டே கேட்கும்போது பத்மா எரிச்சலாகி, ஆமாம் இவங்க செய்கிறது எதுவுமே சரியில்லை, நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை, இவ்வளோ பெரிய வேண்டுதல் ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல, என்ன மாதிரி வலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதியும், என்னதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணாலும் உங்களோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருங்க, என்ன நடந்தாலுமே மாயாவும் சீனுவும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவோட மனசை மாற்றிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மணியும் மாயா சீனு கிட்ட வந்து, சீனு உங்கள் அம்மா வந்து இனிமேல் திருந்துவாளா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான், எப்படியாவது மாயாவை மருமகளாக ஏற்றுக்கணும், அது ஏதாவது ஒரு வழி நம்ம தான் செய்தாகணும், எப்படியாவது பத்மாவை வந்து திருத்தணும்னு சொல்லும்போது நம்ம சீனுவும் அதுவும் நான் யோசிக்க தான் செய்யப்பா, ஆனால் என்ன தான் பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது இதுக்கெல்லாம் நம்ம தான் இந்த ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுவும் மாயா கிட்ட நெருங்கி வரும்போது மாயாவும் விலகி போகிறத பார்த்து நம்ம சீனுவும், என்னாச்சு மாயா, எதற்காக நீ இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுற, என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு நீ என்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மாயா வந்து பத்மா சொன்ன இந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அவங்களுக்கு நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் நான் வந்து இதை மீறவே போகிறதில்ல அப்படி சொல்லும்போது சீனுவும், என்ன சொல்கிற மாயா, எனக்கு தெரியாமல் அம்மா உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னாங்களா, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ வந்து அதை ஏன் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், எப்படி சீனு இதை பற்றிலாம் நான் சொல்லுவேன், எப்படியாவது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது அப்படி சொல்லி தானே நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனு கூட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சீனுவும், மாயா நமக்காக எவ்வளோ விஷயங்களை மறைச்சிட்டே இருக்கா, இந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் அவளுக்கு உள்ள சந்தோஷம் எதை பற்றியுமே அவள் யோசிக்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம சீனுவும் எப்படியாவது பத்மாவோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ரமணி பாட்டியும் ஜானகி எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து சீனு மாயாவுக்கு எத்தனையோ வாட்டி அந்த சடங்கை பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டோ இருந்தேன், ஆனால் ஒரு நாளுமே இந்த சடங்கு நல்லபடியாக நடந்ததே இல்லை, இன்னைக்காவது அந்த சடங்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி எல்லாரும் கரெக்டாக சொல்லும்போது நம்ம மாயா மட்டும் தயக்கத்தோட இருக்காங்க. அத்தை இதை பற்றி யோசிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தயக்கத்தோட இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வீட்டில் வந்து அதிகாரிகள் எல்லாரும் வராங்க. வந்து பத்மா இங்கே யார் அப்படி கேட்கும்போது ரகுராம் எல்லாரும் அப்படியே குழப்பத்தோடு இருக்காங்க. என்னாச்சு, பத்மாவை எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல பத்மாவுக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி சொல்லி பத்மா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரிகள் எல்லாரும் வந்து அப்படியே பத்மாவை கைது பண்ணுறாங்க. பத்மா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எதுக்காக என்னை கைது பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு தப்புமே பண்ணலையே அப்படி சொல்லும்போது, உங்கள் மருமகளை நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்கல்ல, அது தப்பு கிடையாதா, உங்கள் பேரில் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்ன உடனே பத்மா எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. யார் வந்து கொடுமைப்படுத்தினா, அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலை, எதுக்கு தேவையில்லாமல் என்னை வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நான் வந்து ஒருபோதுமே ஸ்டேஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பத்மா பிரச்சனை பண்ணும்போது நம்ம ரகுராம் ஜானகி எல்லாருமே அவளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம பத்மாவுக்கு ஆதரவாக அந்த குடும்பம் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மணியும் அந்த இடத்துல வராங்க. மாயா எல்லாரும் சேர்ந்து பத்மாவுக்கு ஆதரவாக பேசும்போது மாயாவும், யார் இப்படி சொன்னால், நான் ஒன்றும் ஒருபோதுமே கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அப்படி சொல்லும்போது பத்மா வந்து அதை ஏற்றுக்கிற மனசில் இல்லை,
கண்டிப்பா நீ தான் என்னை எதிர்த்து இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்ப மாயா. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண? நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இந்த மாரி ஒரு வேலைய செய்யறதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு? அப்படி சொல்லிட்டு பத்மா நம்ம மாயாவ பத்தி பேசம்போது, ஒரு கட்டத்தில நம்ம மணியே யார பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எத்தன வருஷமா மாயாவ நீ கொடுமைப்படுத்திட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் நீ அவள மருமகளா ஏத்துக்கிட்டு அத மாரி நடந்துக்கிறியா? ஆனா மாயா எவ்ளோ நாளா பொறுத்து போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது உன்ன எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம வேற என்ன செய்வாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியும் அந்த பத்மாவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவும், "என்ன மாமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அதுக்காக இப்படி ஒரு செயல பண்ணுவீங்களா? மன்னிச்சிருங்க. எப்படியாவது என்னோட அத்தைய நான் காப்பாத்துவேன். தயவு செய்து மாமா நீங்க போட்ட கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குங்க." அப்படி சொல்லும்போது, நம்ம மணியும் பத்மா கிட்ட, "என்ன பத்மா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னா நீ வந்து ஒரு செயல பண்ணணும்." அப்படி சொல்லும்போது பத்மாவும், "நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மணி அதோட விடாம, "நீ வந்து மருமகள்ட்ட ஒரு சத்தியம் வாங்குனல்ல, அந்த சத்தியத்த வாபஸ் வாங்கிக்க." அப்படி சொல்லும்போது, பாத்மாவும் ஒரு கட்டத்தில மனசு மாறுறாங்க. அதோட இல்லாம நம்ம மாயா கிட்ட வந்து, "மாயா நான் உன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குனேன்ல, அத வந்து திருப்பி வாங்கிக்கிறேன். இனிமே நீ வந்து நீயும் சீனுவும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்மா சொல்லும்போது, அத கேட்டு நம்ம மாயாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது. அதே சமயத்தில பத்மாவ விடுவிக்கிறாங்க. நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து, "மாயா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல, இனியாவது சந்தோஷமா இரு." அப்படி சொல்லும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி டென்ஷன் ஆகி, நம்ம எல்லாம் என்ன பிளான் போட்டாலுமே கடைசி நேரத்தில இந்த மாயா வந்து சொதப்பி விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில நம்ம ரகுராமும் ஜானகிட்ட வந்து, "ஜானகி இப்போவாவது உனக்கு சந்தோஷம் ஆச்சு தானே? பத்மா இனிமே மனசு மாறிடுவா. மாயாவ மருமகளா ஏத்துக்கிட்டா, அத பத்தி இனிமே கவலையே படாத." அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பா மாயாவும் அதே சமயத்தில மணி அவங்கள தான் அப்படி சொல்லும்போது, மணிக்கிட்ட வந்து நம்ம மாயா, "எனக்காக நீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மாமா. ரொம்பவே நன்றி." அப்படி சொல்லும்போது நம்ம மணியும், "பின்ன என்னம்மா நீ இவ்ளோ நல்லவளா இருக்கா. ஆனா வந்து உன்னோட மனச கூட புரிஞ்சுக்காம எத்தன வாட்டி உன்னோட மனச அவ காயப்படுத்தியிருப்பா. அதுக்காக தான் நான் இப்படி செய்தேன்." அப்படி சொல்லும்போது மாயாவும், "என்ன இருந்தாலுமே உங்க மனைவிய அந்த இடத்துல நீங்க விட்டு குடுத்தது சரியில்ல மாமா." அப்படி சொல்றாங்க. அதே சமயத்தில நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து, "உன்னை யாரு என்ன பண்ணாலுமே அத பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. ஆனா வேற ஒருத்தங்களுக்கு ஒரு ஆபத்து, குடும்பத்தில ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வரும்னா, அத பத்தி தான் நீ யோசிக்கிற மாயா. நீ கொஞ்சமாவது அம்மா பண்ண செயலெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? அவங்க எல்லாம் உன்னை என்ன கொடுமைப்படுத்துனாங்க. அதுக்காக தான் அப்பா வந்து இந்த மாரி ஒரு செயல செய்திருப்பாங்க. சரி இனியாவது கொஞ்சம் நிம்மதியா இருன்னு" சொல்லிட்டு நம்ம மாயாவ சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் பத்மாவுக்கு இதெல்லாம் தாங்கவே முடியல. அப்படியே மணிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "என்ன வேலைங்க நீங்க செய்துட்டீங்க? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையா இந்த மாரி பண்ணுவீங்க?" அப்படி சொல்லும்போது மணியும், "என்ன பத்மா நீ பண்ணது மட்டும் சரியான செயலா? நம்ம பசங்க 2 பேரும் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ல. அவன் நல்லபடியா இருந்தா தானே நமக்கும் சந்தோஷம். அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா?" அப்படி சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாம நம்ம ஜானகி எல்லாரும் சேர்ந்து, சரி இந்த சடங்கு நல்லபடியா நடத்தணும். இன்னைக்கு அது நம்ம சீனுவும் மாயாவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயல பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம சீனுவும் மாயா கிட்ட, "அதுக்காக தான் இவ்ளோ நாளா இந்த மாரி ஒரு செயல் பண்ணிட்டு இருந்தியா மாயா? இனியாவது என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லு. எங்க அம்மாவோட மனசு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஒதுங்கி இருக்காத." அப்படின்னு நம்ம மாயாவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல ஒரு கட்டத்துல மாயா சீனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மணியும் செம மாஸ் பண்ணி பத்மாவ கைது பண்ற மாரி ஒரு செயல் பண்ணி பத்மாவ திருத்த ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.